வச்சுக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தேவையான எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் நம்ம நறுக்கி வச்சதை போட்டுக்கணும் தேவையான அளவு. அதோட கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் அதான் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் அப்படியே இது வந்து கோல்டன் கலர் வரைக்கும் அது வரைக்கும் ட்ரை பண்ணணும். அதை அடுப்பு வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து ஹை ஃபிளேம்ல வைக்கணுமா லோ ஃபிளேம்ல வைக்கணுமா? ஃபுல்லா வச்சோம்னா கொஞ்சம் வேகமா இதாகும். சிம்ல வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லா வச்சோம்னா கறிக்கு போயிடாதா நீங்க சொல்ற மாதிரி? நம்ம அதுதான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இது எவ்வளவு நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும்? அந்த ப்ரௌன் வர வரைக்கும். ஆமா, ப்ரௌன் வர வரைக்கும். இதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. கோல்டன் கலர் இப்ப கோல்டன் கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து முட்டை உடைச்சு போடுறோம். எக் நூடுல்ஸ் வேணுங்க, எக் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் வேணுங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் பண்றவங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். சேம் இந்த தோசை மாவு ஊத்திட்டு பெப்பர் தோசை, முட்டை தோசைங்கிறாங்களா அதே மாதிரிதான். அதேதான், சேம் ஒரே தான். இது வந்து அந்த முட்டை வந்து தனித்தனியா பொரியல் மாதிரி வர வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா. இதுவும் அதே மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ளேம் பண்ணிக்கணும். ஏன்னா கடை இல்லாதனால நம்ம இப்போ வீட்டுல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கமர்ஷியல்லாம் டடக்குன்னு தூக்கி போட்டு இப்படி தூக்கி போட்டு பண்ணுவாங்களே, பட் அவுட்புட்டுங்க எல்லாமே ஒன்னாதான் வரும். கண்டிப்பா ஹீட் யூஸ்க்கு செய்யறவங்க இந்த மாதிரி பார்த்து செஞ்சிருவாங்க. அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பண்ணா அது ஒரு டைம்லயே வந்து 4-5 பேத்துக்கு போட்டுடலாம். இது தனித்தனியா ஒவ்வொரு ஆளுக்கு போடணும். சின்ன இது வந்து இதுலயே 2 பேர் சாப்பிடுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த இதுக்கு வந்துடும். இதோட வந்து நம்ம வந்து அதோட இதெல்லாம் சாட்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். இது என்னென்ன பொடின்னு சொல்லிட்டு, இது வந்து சிக்கன் மசால். ஓகே. இது வந்து மட்டன் மசாலா. இது வந்து மிளகாத்தூள். பெப்பர் தூள். நம்ம தேவையான அளவுக்கு காரம் சேர்த்து, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மசாலா அதிகமா தேவைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வீட்டுல செய்யறதுனால கடைக்கு போறதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய இதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அங்க வந்து இன்னும் வேற டிஃபரெண்டா பண்ணுவோம், பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் கண்டென்ட் நூடுல்ஸ். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணதுல வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு தேவையான அளவு. இந்த அளவு பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி இந்த மசாலா ஆட் பண்ணிக்க. அதிகமா ஆட் பண்றோம்னா அதிக மசாலா ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். நான் வீட்டுல இருக்க பொருளை வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் மனோஜ். தேனி மாவட்டம், தேனியில வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில. ஸோ நம்ம நண்பர்னால இவர் நமக்கு வீட்டில் பண்ணி தராரு. மாஸ்டர் மனோஜ். ஒரு மாஸ்டர் மனோஜ்னா அவர் இருக்கிற இதில் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ளேம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் நம்ம வேணும்னா காரம் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே.
அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் வந்து சோயா சாஸ். இப்ப வந்து ஃப்ளேம் அதிகமாகிக்கிட்டே நம்ம இது பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 98% வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருக விட்டு நம்ம பிளேட் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். சுவையான ஃபாஸ்ட் ஃபுட் வீட்டில் எப்படி செய்யறது நம்ம பார்த்துட்டோம். இதுதான் மாஸ்டர் மனோஜ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.